புத்தாண்டு முதல் தென் மாவட்டங்களில் இருந்து வரும் நெல்லை, பொதிகை மற்றும் முத்துநகர் ரயில்களின் புறப்படும் நேரம் மாற்றப்பட உள்ளது. அதன்படி எழும்பூரிலிருந்து இயக்கப்படும் நெல்லை விரைவு ரயில் இரவு 8:50 மணிக்கும், பொதிகை ரயில் மாலை 6:50 மணிக்கும் புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல முத்துநகர் ரயில் இரவு 9:05 மணிக்கு புறப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள அரசு தாவரவியல் பூங்கா பகுதியில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக -2.7 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. தலைக்குந்தா, அவலாஞ்சி, குந்தா போன்ற புறநகர் பகுதிகளில் உறைபனியின் தாக்கம் அதிகமாக இருந்தது. திறந்த வெளியில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மற்றும் புல்வெளிகள் மீது பனித்துகள்கள் படர்ந்து வெள்ளை நிறத்தில் காட்சியளித்தன. அதிகாலையில் காய்கறி தோட்ட வேலைகளுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கடும் குளிரினால் பணிக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது. தேனி மாவட்டம் கடமலைகுண்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார மலை கிராமங்களில் கடும் பனிமூட்டம் நிலவியது. வருசநாடு, வெள்ளிமலை மற்றும் மயிலாடும்பாறை சாலைகளில் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத அளவிற்கு பனி மூடியிருந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் மிக மெதுவாக சென்றனர். இருபத்தி-ஓராம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லவில்லை. ஆழி பேரலையின் கோர தாண்டவத்தால் ஏற்பட்ட உயிர் மற்றும் பொருள் இழப்புகளை ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 26ஆம் தேதி நினைவு கூர்ந்து மீனவர்கள் துக்கம் அனுசரிக்கின்றனர். அதன்படி கோடியக்கரை, ஆறுகாட்டுத்துறை, புஷ்பவனம் உள்ளிட்ட 15 கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்புகள் சார்பில் சுனாமியின் போது உயிரிழந்தவர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். ஆழி பேரலையின் 21ஆம் ஆண்டு நினைவு தினம் தூத்துக்குடி திரேஷ்புரம் கடற்பகுதியில் அனுசரிக்கப்பட்டது. சுனாமியின் போது உயிரிழந்த தங்கள் உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மீனவர்கள் கடற்கரையில் ஒன்று திரண்டனர். அவர்கள் மலர் தூவியும் பால் ஊற்றியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தினார்கள். இனிமேல் இதுபோன்ற பேரழிவு ஏற்படக்கூடாது என வேண்டி பிரார்த்தனை செய்தனர். இந்த துக்க நிகழ்வையொட்டி தூத்துக்குடியில் இன்று நாட்டுப் படகுகள் மற்றும் இசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. கடலிலே தொழில் செய்யக்கூடிய மீனவர்களுக்கு எந்த ஒரு பேரழிவு ஏற்படாத அளவுக்கு நாங்கள் அந்த மாதாவை பிரார்த்தனை செய்து இன்னைக்கு மெழுகுபத்தி ஏற்றி மலர் தூவி கடல்ல இன்னைக்கு பாலாபிஷேகம் பண்றோம். பள்ளி அரையாண்டு விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் மக்கள் குவிந்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் கூடிய மக்கள் கடல் நடுவில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை உள்ளிட்டவற்றை பார்வையிட்டு கடலில் குளித்து மகிழ்ந்தனர். அதேபோல பகவதியம்மன் கோவிலிலும் வழக்கத்தை விட மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தை ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்தாரோடு கண்டு ரசித்தனர். கரூரில் நடைபெற்ற பிள்ளையார் நோன்பு நிறைவு விழாவில் பூஜையில் வைக்கப்பட்ட 1 கிலோ உப்பு 26,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. கரூர் நகரத்தார் சங்கம் சார்பில் நடைபெற்ற விழாவில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாட்டிற்கு பிறகு இலைமாவு உட்கொண்டு விரதத்தை நிறைவு செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக பூஜையில் வைக்கப்பட்ட மங்கள பொருட்கள் ஏலமிடப்பட்டன. அதனை மக்கள் போட்டி போட்டு ஏலம் எடுத்தனர். இதில் 1 கிலோ உப்பு அதிகபட்சமாக 26,001 ரூபாய்க்கு ஏலம் போனது.
திருநெல்வேலி ரெட்டியார்பட்டியில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்துக்கு வருகை தரும் பொதுமக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. டிசம்பர் 23ஆம் தேதி முதல் பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதி வழங்கப்பட்ட இந்த அருங்காட்சியகத்துக்கு முதல் நாளில் 1200 பேரும், இரண்டாவது நாளில் 3300 பேரும், மூன்றாவது நாளில் 7700 பேரும் என கடந்த 3 நாள்களில் 12200 பேர் வருகை தந்துள்ளனர். பொருணை எனப்படும் தாமிரபரணி ஆற்றங்கரையோர பண்பாட்டையும் பழங்கால தமிழர் வாழ்க்கையையும் மக்கள் ஆவலுடன் கண்டு வியந்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டில் வரத்து அதிகரிப்பால் காய்கறிகள் விலை குறைந்துள்ளது. 1 கிலோ வெண்டைக்காய் 45 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 28 ரூபாயாக குறைந்துள்ளது. இதேபோல புடலங்காய் 18 ரூபாயாகவும், பீட்ரூட் 16 ரூபாயாகவும், சுரைக்காய் 8 ரூபாயாகவும் விலை சரிந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே கோயிலுக்கு பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது கார் மோதிய விபத்தில் 3 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். திருச்செந்தூரைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு பாத யாத்திரை சென்றனர். அப்போது ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள குறுக்கு சாலை பாலத்தில் அவர்கள் நடந்து சென்றபோது தஞ்சாவூரில் இருந்து வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பக்தர்கள் மீது மோதியது. இந்த கோர விபத்தில் 3 பெண்கள் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் மாமாங்கம் மேம்பாலத்தில் நின்றிருந்த லாரி மீது நெய் ஏற்றி வந்த லாரியும் ஐயப்ப பக்தர்கள் வந்த வேனும் அடுத்தடுத்து மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். பெங்களூருவிலிருந்து மதுரை சென்ற லாரியில் டீசல் தீர்ந்து போனதால் ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இதில் நெய் ஏற்றி வந்த லாரியின் ஓட்டுநர் வாகனத்தின் உள்ளேயே சிக்கியதால் தீயில் கருகி அவர் உயிரிழந்தார். வேனில் இருந்த கர்நாடகா மாநில ஐயப்ப பக்தர்கள் காயங்களுடன் தப்பித்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கீழக்கோட்டையூர் மற்றும் பூவானை பகுதிகளில் கேந்திப்பூ சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் கடும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். கடந்த ஆண்டு 1 கிலோ 150 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது வரத்து அதிகரிப்பால் சந்தையில் கிலோ 20 ரூபாய்க்கு மட்டுமே கொள்முதல் செய்யப்படுகிறது. ஏக்கருக்கு 20,000 ரூபாய் வரை செலவு செய்து பயிரிட்டும் போதிய விலை கிடைக்காததால் பறிக்கும் கூலிக்கும் போக்குவரத்துக்கும் கூட பணம் கட்டுப்படியாகவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கன்னியாகுமரியில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்த விபத்தில் 6 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். மூலச்சல் பகுதியைச் சேர்ந்த அகாஸ்டின் என்பவர் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தனது குடும்பத்தினருடன் முட்டம் கடற்கரைக்கு சென்றுவிட்டு காரில் திரும்பிக் கொண்டிருந்தார். மண்டைக்காடு பகுதியில் கார் வந்தபோது காரிலிருந்து புகை வெளியேறியுள்ளது. உடனடியாக காரை நிறுத்தி அதிலிருந்த 2 குழந்தைகள் உட்பட 6 பேரும் கீழே இறங்கிய சில நிமிடங்களில் கார் மளமளவென தீப்பற்றி எரியத் தொடங்கியது. இதில் கார் முற்றிலும் எரிந்து சேதமானது. சைக்கிள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் இடியாப்பம் விற்பவர்களும் இனி உணவு பாதுகாப்புத்துறையின் உரிமத்தை பெற வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை மற்றும் இரவு நேரங்களில் சைக்கிள்களிலும் தலை சுமையாகவும் பலர் இடியாப்பம், புட்டு ஆகியவற்றை விற்பனை செய்கிறார்கள். சில பகுதிகளில் விற்கப்படும் இடியாப்பம் தரம் குறைவாக இருப்பதாக உணவு பாதுகாப்புத்துறைக்கு புகார் வந்ததாக தெரிகிறது. எனவே இனி இடியாப்பம் விற்பவர்கள் ஆன்லைன் வாயிலாக இலவசமாக உணவு பாதுகாப்புத்துறையின் உரிமத்தை பெற வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இதனை ஆண்டுதோறும் புதுப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சேலம் உத்தம சோழபுரம் பகுதியில் விவசாயி வீட்டின் பூட்டை உடைத்து 60 சவரன் நகை மற்றும் பணம் திருடப்பட்டுள்ளது. சண்முகம் என்ற விவசாயி தனது குடும்பத்துடன் குலதெய்வம் கோயிலுக்கு சென்றிருந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. மாலை வீடு திரும்பிய போது கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். மர்ம நபர்கள் சிசிடிவி கேமராக்களை மேல் நோக்கி திருப்பிவிட்டு பீரோவில் இருந்த நகை, பணம் மற்றும் சிசிடிவி ஹார்ட் டிஸ்க் ஆகியவற்றை திருடிச் சென்றுள்ளனர். பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் இணையதளத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் சாத்தியக்கூறுகளை மத்திய அரசு ஆராய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் ஆபாச படங்கள் வலம் வரும் நிலையில் குழந்தைகள் அதை பார்க்க நேரும் அபாயம் உள்ளதால் அது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவின் கீழ் விசாரணை நடைபெற்றது. ஆஸ்திரேலியாவை போல இந்தியாவிலும் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் இணையதளத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் சாத்தியக்கூறுகளை மத்திய அரசு ஆராய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் அருகே நெசவாளர் குடும்பத்தைச் சேர்ந்த இளம் பெண் கமலி தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று SBI வங்கியின்
ப்ராபேஷனரி ஆபீசர் தேர்வில் முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி பெற்றுள்ளார். அத்தனூரைச் சேர்ந்த ஜெகநாதன் விஜயலட்சுமி தம்பதியின் மகளான அவர் நாமக்கலில் பிஎஸ்சி கணிதம் முடித்துள்ளார். குடும்பச் சூழலை கருத்தில் கொண்டு கட்டணமில்லா உண்டு உறைவிட வசதி உள்ள நான் முதல்வன் திட்டத்தில் இணைந்து வங்கி தேர்வுக்கு தயாரான கமலி கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியால் இந்த வெற்றியை பெற்றதாக தெரிவித்துள்ளார். காலம் பூரா எங்களுக்கு இன்னுமே சந்தோஷம் தான். நான் பட்ட கஷ்டமெல்லாம் கொடுத்துருக்கா சாமி. ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஆத்திரத்தில் 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்ட சம்பவம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே நடந்துள்ளது. வெள்ளூரில் கடந்த 2015ஆம் ஆண்டு ஆறுமுகராஜா என்பவர் கொல்லப்பட்ட வழக்கில் 5 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதையடுத்து ஆறுமுகராஜாவின் உறவினர்களுக்கு சொந்தமான 5 ஏக்கர் வாழை மரங்களை மர்ம நபர்கள் வெட்டி சாய்த்துள்ளனர். பெட்ரோல் ஊற்றி மரங்களை எரிக்க முயன்றதுடன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு மிரட்டல் விடுத்துள்ளதால் அங்கு 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். விவசாயிகள் அச்சம் தெரிவித்ததை அடுத்து காட்டு யானைகளை வனத்துறையினர் தென்கனிக்கோட்டை வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சாணமாவு வனப்பகுதிக்குள் 23ஆம் தேதி அன்று 50 காட்டு யானைகள் தஞ்சமடைந்திருந்தன. இந்த யானைகள் அருகில் உள்ள வேளாண் நிலங்களுக்கு வந்து பயிர்களை சேதப்படுத்தக்கூடும் என்பதால் அவற்றை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று வனத்துறையினரிடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து 20 காட்டு யானைகளை வனத்துறையினர் தென்கனிக்கோட்டை கஸ்பா வனப்பகுதிக்குள் விரட்டினர். மேலும் 30 யானைகளையும் விரட்ட வனத்துறையினர் முயற்சி மேற்கொண்டுள்ளனர். வங்கதேச தேசியவாத கட்சியின் தற்காலிக தலைவர் தாரிக் ரஹ்மான் 17 ஆண்டுகளுக்கு பிறகு நாடு திரும்பினார். அவருக்கு டாக்கா விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மக்கள் மத்தியில் உரையாற்றிய தாரிக் ரஹ்மான் வங்கதேசம் முஸ்லிம்கள், இந்துக்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள் என அனைவருக்கும் சொந்தமானது என தெரிவித்தார். சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து வரும் நிலையில் ஜனநாயக மற்றும் பாதுகாப்பான வங்கதேசத்தை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸின் சிறப்பு உதவியாளர் முகமது குதா பக்ஷ் சௌத்ரி பதவி விலகியுள்ளார். உள்துறை அமைச்சக ஆலோசகராக இருக்கும் ஜஹாங்கீர் ஆலம் சௌத்ரி பதவி விலக மாணவர் இயக்கத்தினர் வலியுறுத்தி வந்த நிலையில் அவரது அமைச்சகத்தில் முக்கிய பொறுப்பு வகித்து வந்த முகமது குதா பக்ஷ் சௌத்ரியின் விலகல் அரசியல் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேசத்தில் இளைஞர் இயக்கத்தின் செய்தி தொடர்பாளர் உஸ்மான் ஹாதி கொல்லப்பட்டதன் பின்னணியில் இடைக்கால அரசின் ஒரு பிரிவுக்கு தொடர்பு இருப்பதாக அவரது சகோதரர் கூறியிருந்த நிலையில் இவ்விலகல் கவனம் பெறுகிறது. உஸ்மான் ஹாதியை கொலை செய்துவிட்டு அதையே காரணமாக கூறி தேர்தலை தள்ளி போடுவதே கொலைக்கான நோக்கம் என அவரது சகோதரர் உமர் ஹாதி கூறியிருந்தார். இந்தியா சீனா எல்லைப் பகுதியில் பதற்றம் குறைந்து வரும் சூழலை பயன்படுத்தி இந்தியா அமெரிக்கா உறவுகளை சீனா தடுக்க முயல்வதாக அமெரிக்கா குற்றஞ்சாட்டியுள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட சீனாவின் ராணுவம் மற்றும் பாதுகாப்பு வளர்ச்சிகள் குறித்த அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அருணாச்சல பிரதேசத்தையும் தனது முக்கிய நலன்கள் பட்டியலில் சீனா இணைத்துள்ளதாக அந்த அறிக்கை கூறுகிறது. இதற்கு பதிலளித்த சீன வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் அமெரிக்காவின் அறிக்கை சீனாவின் பாதுகாப்பு கொள்கையை தவறாக சித்தரிப்பதாக தெரிவித்துள்ளார். நைஜீரியா மசூதியில் வெடிகுண்டு வெடித்ததில் 5 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நைஜீரியாவின் வடகிழக்கில் உள்ள போர்னோ மாகாணத்தின் தலைநகர் மைதுகுரியின் காம்போரு சந்தையில் மசூதி ஒன்றில் வெடிகுண்டு வெடித்ததில் 5 பேர் உயிரிழந்தனர். மேலும் 35 பேர் காயமுற்றனர். இந்த தாக்குதலுக்கு எந்த தீவிரவாத குழுவும் பொறுப்பேற்கவில்லை. அல்ஜீரியாவில் 130 ஆண்டுகால பிரெஞ்சு காலனித்துவ ஆட்சியை அரசு குற்றம் என அறிவிக்கும் புதிய சட்டம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் காலனித்துவ காலத்தில் நிகழ்த்தப்பட்ட கொலைகள், அணு ஆயுத சோதனைகள், கனிம வள கொள்ளை உள்ளிட்டவை குற்றமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் இவற்றுக்கு பிரான்ஸ் அதிகாரப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கவும் அபகரிக்கப்பட்ட சொத்துக்களை திரும்ப வழங்கவும் அல்ஜீரிய அரசு வலியுறுத்தியுள்ளது. இந்தியாவில் விளையாட்டு அணிகளை தேர்வு செய்வதில் பாரபட்சம் ஒழுங்கினங்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளாக முடிவு கட்டப்பட்டதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்களிடம் விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிரதமர் தற்போது ஏழை குடும்பத்து பிள்ளைகளும் கூட திறமையை நிரூபித்து முன்னுக்கு வரும் சூழல் இருப்பதாக குறிப்பிட்டார்.
கடந்த 10 ஆண்டுகளில் திறமைசாலி விளையாட்டு வீரர்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு மாதம் 25,000 - 50,000 ரூபாய் வரை நிதியுதவி வழங்கப்படுவதாகவும் பிரதமர் பேசினார். சுற்றுச்சூழல் விவகாரங்களில் பிரதமர் மோடி சர்வதேச அரங்குகளில் பேசுவது ஒன்றாகவும் உள்நாட்டில் செய்வது ஒன்றாகவும் உள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். ஆரவள்ளி மலைத்தொடர் விவகாரங்களில் பிரதமர் மோடி அரசின் முடிவு பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிகளை பலவீனப்படுத்துவது மூலமும் விதிகளை தளர்த்துவது மூலமும் திட்டமிட்டே அரசு சூழல் சமநிலையை குலைப்பதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் எக்ஸ் தளத்தில் விமர்சித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் கட்டப்பட்டு வரும் ஆசியாவின் நீளமான சுரங்கப்பாதை அடுத்த ஆண்டு மே மாதத்திற்குள் முழுமையடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 13.150 கிலோமீட்டர் நீளத்தில் அமையும் இந்த சோஜிலா சுரங்கப்பாதை ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கை இணைக்கும் வகையில் அமைகிறது. இது பயன்பாட்டிற்கு வரும்போது அதிக பனிப்பொழிவு காரணமாக லடாக் ஜம்மு காஷ்மீரிலிருந்து துண்டிக்கப்படுவது தவிர்க்கப்படும். மேலும் ஸ்ரீநகர் முதல் லே இடையேயான பயண நேரம் 3.5 மணி நேரமாக குறையும். தற்போது -18 டிகிரி குளிரிலும் சுரங்கப்பாதை கட்டுமான பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி நகரப்பகுதியில் வைக்கப்பட்ட லெனின் சிலை தார்பாய் கொண்டு மூடப்பட்டுள்ளது. சில தினங்களுக்கு முன்பு புதுச்சேரி லெனின் வீதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் லெனின் சிலையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் நிறுவினர். இச்சிலையை அகற்றக் கோரி அதே இடத்தில் விநாயகர் சிலையை வைத்து இந்து முன்னணியினர் மற்றும் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதனையடுத்து லெனின் சிலையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் தார்பாய் கொண்டு மூடினர். தெலங்கானாவில் யூரியா தட்டுப்பாட்டால் விவசாயிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். விநியோக செயலி கோளாறு மற்றும் இருப்பு குறைவு காரணமாக நள்ளிரவு முதலே கூட்டுறவு சங்கங்கள் முன் போர்வைகளை தழுவிக்கொண்டு விவசாயிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். பயிர்களுக்கு உரமிட வேண்டிய நேரத்தில் நிலவும் இந்த தட்டுப்பாட்டால் ஆத்திரமடைந்துள்ள விவசாயிகள் அரசு உடனடியாக தலையிட்டு தடையின்றி யூரியா கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மும்பை மாநகராட்சிக்கான தேர்தல் ஜனவரி 15ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மகாவிகாஸ் அகாடி கூட்டணியிலிருந்து விலகி தனித்து போட்டியிட காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது. இந்த முடிவால் தேர்தல் களம் பலமுனை போட்டியாக மாறியுள்ளது. பாஜக மற்றும் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா இணைந்து போட்டியிடுகின்றனர். உத்தவ் சிவசேனா மற்றும் ராஜ் தாக்கரேவின் மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா கூட்டணி அமைத்துள்ளனர். காங்கிரஸ் 227 வார்டுகளிலும் தனித்து போட்டியிட தயாராகி வருகிறது. ஆசியாவின் மிகப்பெரிய மற்றும் பணக்கார மாநகராட்சியாக கருதப்படும் மும்பை மாநகராட்சி தேர்தலில் காங்கிரசின் முடிவு முக்கிய அரசியல் மாற்றாக கருதப்படுகிறது. திருவனந்தபுரம் மாநகராட்சியின் மேயர் வேட்பாளராக வி. ராஜேஷை பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மாநகராட்சியில் முதல் முறையாக பாஜக ஆட்சி அமைக்கும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியானது. பாஜக மாநில செயலரான வி. ராஜேஷ் கொடுங்கனூர் வார்டிலிருந்து வெற்றி பெற்றவர். அரசியல் அனுபவம் மற்றும் RSS பின்னணி காரணமாக அவருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேயர் பதவிக்கான போட்டியில் முன்னணியில் இருந்த கேரளாவின் முதல் பெண் IPS அதிகாரி ஆர் ஸ்ரீலேகாவுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. 101 வார்டுகள் கொண்ட மாநகராட்சியில் பாஜக கூட்டணி 50 வார்டுகளை கைப்பற்றி சுயேட்சை உறுப்பினர் பாட்டூர் ராதாகிருஷ்ணனின் ஆதரவுடன் ஆட்சியை உறுதி செய்தது. டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடுமையான காற்று மாசு நிலவி வரும் நிலையில் காற்று சுத்திகரிப்பு கருவிகள் மீது விதிக்கப்படும் 18% GST வரியை குறைக்க வேண்டும் என வர்த்தகர்கள் மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு வர்த்தக அமைப்புகள் கடிதம் அனுப்பியுள்ளன. காற்று மாசு அதிகரித்ததை தொடர்ந்து காற்று சுத்திகரிப்பு கருவிகளின் விற்பனை 5 மடங்கு உயர்ந்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அமைக்கப்பட்ட ஒளி மற்றும் மலர் கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். கனகக்குன்னு அரண்மனை வளாகத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி பலவிதமான வடிவங்களில் வண்ணமயமான ஒளி விளக்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. இதேபோல் மலர் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்ட பல வண்ண மலர்களை மக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு சென்றனர்.
தலைநகர் டெல்லியில் காற்று மாசுக்கு எதிராக கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்த நபர் ஒருவர் நூதன விழிப்புணர்வில் ஈடுபட்டார். டெல்லி மெட்ரோ ரயில் நிலையம் அருகே முதுகில் ஆக்சிஜன் சிலிண்டரை அணிந்து கொண்டு வலம் வந்த அந்த நபர் பொது போக்குவரத்தை பயன்படுத்த வலியுறுத்தி பயணிகளுக்கு இலவச மெட்ரோ டிக்கெட்டுகளை வழங்கினார். மேலும் பரிசுகள் தற்காலிகமானது, ஆனால் நுரையீரல் நிரந்தரமானது என்ற வாசகத்துடன் அவரின் விழிப்புணர்வு பரப்புரை தற்போது சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. புளோரிடாவின் கோகோ கடற்கரையில் கிறிஸ்துமஸை முன்னிட்டு நூற்றுக்கணக்கானோர் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து அலைச்சறுக்கு செய்து அசத்தினர். 2009ஆம் ஆண்டு ஒரு சிறிய குடும்ப நிகழ்வாக தொடங்கப்பட்ட இந்த பாரம்பரியம் தற்போது உலக புகழ் பெற்ற ஒரு திருவிழாவாக மாறியுள்ளது. நூற்றுக்கணக்கான பார்வையாளர்கள் திரண்டிருந்த இந்த நிகழ்வில் கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் கடலில் சறுக்கியபடியே பரிசுகளை வழங்கினர். மேலும் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் ஹெலிகாப்டர் மூலமாக கண்காணிப்பு என கடற்கரையே விழாக்கோலம் போன்றிருந்தது. கிறிஸ்துமஸ் உணர்வை அலைச்சறுக்கு மூலம் வெளிப்படுத்தும் இந்த தனித்துவமான கொண்டாட்டம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள விண்வெளி வீரர்கள் பூமியில் உள்ள மக்களுக்கு தங்களின் மனமார்ந்த கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குடும்பத்தினரை பிரிந்து விண்வெளியில் இருந்தாலும் அங்குள்ள சக வீரர்களுடன் இணைந்து ஒரு விண்வெளி குடும்பமாக பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடுவதாக அவர்கள் தெரிவித்தனர். ஆய்வு மையத்தை ஒரு சிறிய கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் வண்ணமயமான அலங்காரங்களால் அவர்கள் அலங்கரித்துள்ளனர். ஜப்பானிய உணவுகளை பகிர்ந்து கொண்டு கிறிஸ்துமஸை அவர்கள் கொண்டாடுகின்றனர். இந்தியாவில் பெட்ரோல் பங்குகளின் எண்ணிக்கை 1 லட்சத்தை தாண்டியுள்ளதாக மத்திய எண்ணெய் அமைச்சகத்தின் பகுப்பாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் பங்குகளின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியுள்ளதாக அந்த ஆய்வு தெரிவித்துள்ளது. மொத்தமுள்ள பெட்ரோல் பங்குகளில் 90% இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களை நிர்வகிக்கின்றன. நயாரா எனர்ஜி, ரிலையன்ஸ், ஷெல் ஆகியவை தனியார் பெட்ரோல் பங்குகளில் முதல் 3 இடங்களில் உள்ளன. செயற்கை நுண்ணறிவு சந்தையில் தனது ஆதிக்கத்தை வலுப்படுத்துவதற்காக குரோக் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனத்துடன் NVIDIA நிறுவனம் பிரம்மாண்ட ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு $20 பில்லியன் ஆகும். அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் 1,79,000 கோடி. இதன் மூலம் குரோக் நிறுவனத்தின் சிப் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த NVIDIA நிறுவனம் உரிமம் பெற்றுள்ளது. AI மாடல்கள் விரைவாக பதிலளிக்க உதவும் இன்டர்ஃபெரன்ஸ் தொழில்நுட்பத்தில் குரோக் சிறந்து விளங்குவது குறிப்பிடத்தக்கது. இந்த சேவையானது குறைந்த செலவில் கிடைப்பதால் NVIDIA நிறுவனம் இந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது. ஹாலிவுட் நடிகர் லியோனார்டோ டிகாப்ரியோ தனது வளர்ப்பு தாய் குறித்த சுவாரஸ்ய தகவலை பகிர்ந்துள்ளார். தனது வளர்ப்பு தாய் பெக்கி டிகாப்ரியோ சீக்கிய மதத்தை பின்பற்றுவோர் என்றும் அவர் டர்பன் அணிவார் எனவும் தெரிவித்துள்ளார். படப்பிடிப்பு தளத்தில் அவர்களை பார்த்தபோது ஜூனியர் ஆர்டிஸ்ட் என்று தவறாக நினைத்த நிகழ்வையும் அவர் தற்போது நினைவு கூர்ந்துள்ளார். ஆண்டு மதுரை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தில் போலி ஆவணங்கள் மூலமாக பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்ட வழக்கில் உதவி பாஸ்போர்ட் அதிகாரி உள்ளிட்ட 10 பேருக்கு சிறை தண்டனை விதித்து மதுரை CBI சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. விசாரணையில் 22 பேருக்கு போலி பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. முகவர்கள் பக்ருதீன், ஷாஜகான், திண்டுக்கல் பேகம்பூர் போஸ்ட்மேன் செல்வதுரை மற்றும் திண்டுக்கல் SP அலுவலக பணியாளர் சுரேஷ் பாபு ஆகியோருக்கு தலா 4 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அப்போதைய மதுரை மண்டல உதவி பாஸ்போர்ட் அதிகாரி கீதாபாய், முகவர் இப்ராஹிம் மீரான் மற்றும் சுனிதா பானு ஆகியோருக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும், பாஸ்போர்ட் அலுவலக உதவியாளர் அன்பழகன் மற்றும் திண்டுக்கல் தெற்கு காவல் நிலைய ஆய்வாளர் தங்கவேலுவுக்கு தலா 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. தேயிலை செடியிலிருந்து தயாரிக்கப்படாத மூலிகை பானங்களை தேநீர் என்ற பெயரில் விற்பனை செய்யக்கூடாது என்று இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேயிலை தாவரத்திலிருந்து பெறப்படும் பானங்கள் மட்டுமே தேநீர் என்று அழைக்கப்பட வேண்டும் என்றும், பூக்கள் அல்லது மூலிகை கலவைகளை தேநீர் என்று விற்பனை செய்வது நுகர்வோரை தவறாக வழிநடத்தும் செயல் என்றும், இது தவறான முத்திரையிடுதல் சட்டத்தின் கீழ் வரும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மின் வணிக தளங்கள் உட்பட அனைத்து நிறுவனங்களும் உடனடியாக பானங்களின் உண்மையான தன்மையை குறிக்கும் பெயர்களையே பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.